சாலை வேணும் என்று கேட்டார். என் தந்தையானவர் பர்ணக சாலை அமைத்து தந்தார். கூடிய சூரஜானன் பர்ணக சாலை அமைத்து விட்டார். அப்பா எனக்கு பணிவிட வேலைக்கு ஒரு ஆள் வேண்டும் என்று கேட்டார். என் பாட்டர் என் தந்தையான சூரஜானன் எங்கெங்கே சென்றார்? யாரும் முன் வரவில்லை. ஏனென்றால் தூர்வாசல் கோலத்தில் சிறந்தவர். அதனால் கொடுப்பார் சாபம் என்று பயப்பட்டு கொண்டு யாரும் வரவில்லை. ரஜினமாக அமர்ந்திருக்கும் போது நான் வீதியில விளையாடி விட்டு வந்தேன். என் தந்தையை கண்டேன். என் அப்பா முகமாட்டமாக இருக்கிறது என்று கேட்டேன். அவர் நடந்ததை எடுத்து உரைத்தார். நீ அஞ்ச வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், அந்த தூர்வாசலுக்கு நான் பணிவிட வேலை செய்கிறேன் என்று பணிவிட வேலை செய்தேன். நாள் ஒரு மேனி ஒய்து ஒரு வருடமாக பணிவிட சண்டைக்கு வரும் சொல்லிட்டு ஓடுறாரு. இப்ப என்ன சொன்னாரு? அந்த குந்தமாதேவியானவங்கள் தன்னுடைய தந்தையை பார்த்து தூர்வாசருக்கு பணிவிட வேலைக்கு அப்பா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குந்தமாதேவி தூர்வாசருக்கு பணிவிட வேலைக்கு போறாங்களே. அப்ப குந்தமாதேவி வயசுக்கு வந்தாங்களா? வரலையா? இல்லம்மா, வயசுக்கு வரல. அதான் சந்தேகம், வயசுக்கு வரல. அப்ப சொல்றீ அப்போது ஒரு நாள் அல்ல, ஒரு மாதம் அல்ல, 2 மாதம் அல்ல, 12 மாதம் ஓர் வருடம் பூர்த்தியானது. அந்த தூர்வாசலை அறியாமல் அழைத்து, அம்மா உன் வலது கரத்தை நீட்டம்மா என்று உரைக்க தன் கரத்தை நீட்டியதும் தூர்வாசல் கண்கலங்கி நின்று விட்டார். நீ இவ்வளோ சின்ன வயசுல அழகான குணம், அமைதியான முகம், நான் சொல்லக்கூடிய வேலை காலால் இடக்கூடிய வேலை கையால் செய்து முடித்தார். ஆனா நான் எதற்காக இந்த நாட்டுக்கு வந்தனோ, எதற்காக நீ பணிவிட வேலைக்கு வந்தாயோ தெரியவில்லை. 3ஆம் பருவத்தில் இருக்கின்றான், 4ஆம் பருவம் சொல்லக்கூடிய அறுவை செருவை மங்கை மடந்தை, 5ஆம் பருவம் பேரிலும் சொல்லக்கூடிய ஒரு ஆடவனை மாலையை பெருமன் சொல்ல 6ஆம் பருவம். உன் வயிற்றிலே ஒரு புத்திர பாக்கியம் என்பது இல்லையே, இந்த பாவிக்கு நீ ஏன் வந்தாய் என்று கண் கலங்கி விட்டு மனம் கேட்டு தூர்வாசலோ தூர்வாசலை இதுவரை சாபம் பெற்றவர் யாராலும் லாபம் பெற போகிறாய் என்று மந்திர உபதேசம் செய்தார். பணிவிட வேலைக்கு குந்தமாதேவி தந்தை சொல்லுக்கு மறுப்பு தெரிவிக்காமல் சென்று நாளிடக்கூடிய வேலைகளை எல்லாம் கையால் செய்து 12 மாதம் ஓர் வருட காலமாக அவன் சொல்லக்கூடிய பணிவிட வேலையை நல்ல முறையோடு செய்து அப்போது தூர்வாசர் என் கிட்ட வாமான்னு சொல்லி அவர் வலது கரத்தை நீட்ட சொன்னார் குந்தமாதேவிய. வலது கரத்தை நீட்டினாலாம் குந்தமாதேவி யார்கிட்ட? தூர்வாசர் கிட்ட. அப்போது 5 மந்திர கல்லவி உச்சரித்து கொடுத்து விட்டு மந்திரத்தை அவர் போயிட்டாருன்னு சொல்றாங்க துருவ மண்டலம். அப்ப குந்தமாதேவி வயசுக்கு வந்தாங்களா? வரலையா? அப்பயும் வயசுக்கு வரல. சரி, அப்ப சொல்லு. அப்போது துருவ மண்டலத்தை ஆண்டவர்களை தூர்வாசலோ சென்று விட்டார். இவர் ஜெபித்த மந்திரம் உண்மையா பொய்யா என்று இரவு நேரத்தில் உப்பிரிக்க மாலையில் இருந்து ஒரு மந்திரத்தை ஜெபித்தார். சூரிய தேவன் இறங்கி வந்தார். ஐயா, நீதி நேர்மை அனைத்தும் தெரிந்த சூரிய தேவனே பகையில வரக்கூடியவர், இந்த இரவிலே வந்தாயே என்ன காரணம் என்று கேட்டேன். அம்மா ஜெபித்த மந்திரம் என்னை அழைத்து வந்து வந்தார். அப்போது நான் என்ன புண்ணியம் செய்தோம் உன்னுடைய திருவடியை காண்பதற்கு அப்படி என்று காலையில் ஆசீர்வாதம் பெறலாம் என்று பார்த்தேன். அம்மா, உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்க வரவில்லை, உன்னை சேர்ந்து உன் வயிற்றிலே ஒரு குழந்தை கொடுக்க வந்தேன் என்று சூரிய தேவன் உரைத்தார். அப்போது கத்தி கதறி, ஐயா நானே ஒரு குழந்தை, ஐயா என் வயிற்றில் எப்படி ஐயா குழந்தை வரும் என்று கத்தி கதறினேன். அஞ்சா வேண்டாமா, ஒக்காக இருப்பதை பூக்க வைப்பது எங்களுடைய கடமை. அப்படி என்று சூரிய தேவன் ஒரு பொன்னாடையை ஒழித்தினார். அந்த பொன்னாடையை போட்டதும் நான் மடந்தை பருவம் அந்த மந்திரத்தை உச்சரித்ததை எடுத்துக்கொண்டு தூர்வாசல் மந்திரம் ஐயோ பொய்யோ என்று உப்பிரிய மாலையில் இரவு நேரத்தில் இருந்து ஒரு மந்திரத்தை உச்சரித்த போது அங்கே வந்து
வந்தாரு யார் சூரிய பகவான் கீழே வந்தது உன்னுடைய பாத தரிசனம் கண்டே ஐயா நீங்கள் வந்தது என்னவென்று கேட்க நீ ஜெபித்த மந்திரனை இட்டு வந்ததுன்னு அவர் சொல்ல அப்போது ஏன் வந்தீங்கன்னு இவங்க கேட்க என்னை உன்னை சேரக்கூடிய மந்திரம் நான் உன்னை சேரணும்னு சொன்னாங்க. அப்ப குந்தமாதேவி நான் அறியாத பருவம் தெரியாத நாளை சின்ன வயசு நீ எப்படி சேருவன்னு சொல்லும் போது மேலே இருந்த பொன்னாடி எடுத்து குந்தமாதேவியோட மேல போத்தின போது அவங்க வயசுக்கு வந்தாங்களா இல்லையா? அப்பதான் வயசுக்கு வந்துக்கிறாங்க. வந்துட்டாங்களா? அப்பதான் வந்துக்கிறாங்க வெளியே. வயசுக்கு வந்தாச்சு. ஆமாமா. சரி அப்ப சொல்லு. அப்போது சூரிய தேவனோ என்னை சேர்ந்த உடனே ரிஷி பண்ணு வாத்தங்காமல் குவா குவா என்று பிறந்து பிறந்த உடனே சூரிய தேவன் சென்ற உடனே ஐயா இந்த குழந்தை நான் என்ன செய்வது இந்த குழந்தை எடுத்து செல்லுங்க என்று உரைத்தேன். கொடைக்காலம் தவறை எடுக்க வரவில்லை. மங்கை பருவமாயிருந்து மனதை பருவமாயிருந்த உன்னை மங்கை பருவம் மாற்றி விடுகிறேன். அப்படி என்று மங்கை பருவமாயிருந்து சூரிய தேவரோ சென்று விட்டார். அங்கே என்ன நடந்தது தெரியுமா? அப்போது விடும்போது அத்திமாநகரை அறியாமல் வரும்போது விடிய காலை அத்திமாநகர் வேண்டானோ திடீரற்ற மன்னரோ பிறவி குருடு அதை தேர்ப்பாக காலைக்கிழமை முடிப்பதற்காக ஆற்றங்கரைக்கு வர அந்த பெட்டி வருவதை தேர்ப்பாக கண்டு சக்காலத்தி வேணாம் வாய திறந்தா அவளா பாடி அடுப்பான் நெருப்பான்னு சொல்றீங்க. நல்ல சொன்ன நொல்ல கண்ணில் குத்துறா வருது வாய திறக்குறீங்க. செஞ்சிடும் அம்மா உடைய மட்டும் செஞ்சிடும் ஓதராளாம தரோம் உங்க வீடு தான் இது. அம்மா என்ன சொன்னாரு? அம்மா பெட்டியில் வைத்து ஆத்துல விட்டாரு. அம்மா ஆத்துல விட்டாங்க. ஆமா சிந்து நதியில. ஆமாமா சிந்து நதி எங்க இருக்குது? அஸ்தாபுரம் எங்க இருக்குது? ஆமாமா அஸ்தாபுரம் எங்க இருக்குது? அங்க இருக்கக்கூடிய பெட்டி தில்லி அஸ்தாபுரம் வந்து சேருதுன்னா பொட்டின்னு இருந்தா அதுல சின்ன ஓட்டம் வச்சிருக்க மாட்டாரா? ஓட்டம் அந்த ஓட்டையில தண்ணி பூராத இருக்குமா? அந்த தண்ணிய பூந்தால அந்த பொட்டி உள்ளார போவாத இருக்குமா? எம்மா சோயில் இருக்குது, எம்மா பள்ளமேடு இருக்குது, எம்மா அலை இருக்குது. இதெல்லாம் அந்த பொட்டி மேலே சிந்து நதியில இருந்து டில்லி அஸ்தாபுரம் வெளியும் வந்து சேருதுன்னா கெவுரு கோயில நெய்வதுனால கேப்பா இருக்கு மாதிரி இருக்கும். கண்டிப்பா நல்லதை சொல்ல அந்த பொட்டி இங்க வருதுன்னா இது என்ன ஐயா? பொட்டினா இரும்பு பொட்டி இல்ல, தகர பொட்டி இல்ல, மர பொட்டி இல்ல. பொட்டில பேழை. பேழைன்னா தெரியுமா? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வெத்தலை பாக்க போனவங்க பூரா ஓலை பொட்டி வச்சிருப்பாங்க. ஓலை பனை ஓலையால. அந்த பனை ஓலையால பெருசா செய்தால் நீ ஆத்துல ஊடி சேத்துல ஊடி எங்க விட்டாலும் மிதகு மோசி உள்ள ஒரு சொட்டு தண்ணி போவாது. என் தாயான குந்தாதேவி சாதாரணமா விடவில்லை. அம்மா கங்காதேவி இந்த பூமியில் ஒரு பெண்ணம்மா, ஆகாயம் ஒரு பெண்ணம்மா, இரவு ஒரு பெண்ணம்மா, பகல் ஒரு பெண்ணம்மா, உண்ணக்கூடிய சாதமும் ஒரு பெண்ணம்மா, உறங்கக்கூடிய மூதேவி ஒரு பெண்ணம்மா, நானும் ஒரு பெண்ணம்மா, நீயும் ஒரு பெண்ணம்மா. தரக்கூடாத வயதிலே இந்த குழந்தையை நான் பெற்று விட்டேனம்மா. இந்த குழந்தையை நான் வளர்ப்பதற்கு அருகதை அற்று விட்டேனம்மா. இந்த குழந்தையை கொண்டு போய் நல்ல முறையில் நல்லா இழைத்து சேர்ப்பது உன்னுடைய கடமை.
அப்படின்னு கங்காதேவியை வேண்டி வணங்கி விட்டாள். அது மட்டும் இல்ல, கங்காதேவி யாரும் கிடையாது. இந்த கங்கை யார் என்றால் எனக்கு பாட்டி. எப்படி என்றால் சந்திர வம்சத்திலே வந்த அதோ சந்தனனை மறந்து, எப்படி சந்திரன் இல்ல சந்தன மகாராஜனை மணந்து 6 பிள்ளையை பெற்று ஆற்றிலே விட்டவள். 7வது பிள்ளைதான் காங்கேயன் சொல்லி எனக்கு பாட்டி. 1000 தான் குத்தம் பண்ணாலும் ஒரு பாட்டி ஒரு பேர பிள்ளைய சாவடிப்பாளா? அடிக்க மாட்டாங்க. அந்த அலை என்று சொல்லக்கூடிய பெண் அலை, ஆண் அலை சொல்லக்கூடிய அலையால் என்னை தாளாட்டி அருகாமல் வரும்போது கேட்பாங்க கண்டு, ஐயா நம்ம ஆற்றிலே ஒரு பேழை வருகிறது என்று உரைக்க என்னது என்று உரைத்தால் திருநாக்க மகாராஜன் பேழைக்குள் இருப்பது என்னது என்று உரைத்தால் கேட்பாங்க. அப்போது கொண்டு வந்து அந்த கேட்பாகனும் 5 வயசு ஆனவுடனே ஓனாச்சாரியிடம் சென்று பாலகாசாலையில் விடும்போது ஓனாச்சாரியானவர் நான் எவ்வளவு பிள்ளைக்கெல்லாம் நான் கல்வி கற்றுக் கொடுப்பேன், நீ வாழ ஜாதி பிள்ளைக்கு கொடுக்க மாட்டேன் அப்படி என்று உரைக்க தவ முனி பரசுராமன் சென்று பரசுராமரிடம் கல்வி வித்தை அனைத்து கற்று இங்க வந்து வில்லரங்க போட்டியில் ஜெயித்தேன். துரியோதன தனி அரசு அங்கீகாரத்தை பெற்றேன். அடி தஞ்சாவூர் மாமணி தம்பி, சூரியன் தந்தை, குந்தாதேவியின் தாய். இதுக்கு மேல்பட்டு கொடுத்தா குடி ஏடி சேர போட்டு கிடக்குறீங்க. என்ன இது ஆகி போச்சு? இனிமே ஏன் தர ஆம்பளை முன்னாடி சண்டை ஒரு சண்டையாடி இல்லம்மா. இப்போ ஆம்படி அடிக்கிறது ஒரு அடியா, அருவாக்கிக்கிறது ஒரு காயமா? நீங்களும் சண்டை இருக்கும் அவங்களை கூட்டிக்கிறது இல்ல. இவன் வீட்டுக்கார விட்டு கொடுப்பியா? வீட்டுக்காரு என் புருஷன். ஆமாமா என் வீட்டுக்காரு உள்ள இருக்காரு. சிம்மாதானம் கொடு, நல்ல உயரமா கொடு. அது சிம்மாதானம் கொடு. உட்காந்துட்டாரு. என்னவா என் வீட்டுக்காரு நீ ஒரு வாட்ட சாட்டத்தை நீட்டு போக பார்த்துதான் உயரத்தை பார்த்துல கம்மால போட்டேன். எம்மா உயரம் தெரியுமா எங்க வீட்டுக்காரு? அது கலரு தெரியுமா? சக்க சிகர்னு இப்ப எந்த வயல சொல்ற? எம்மா உயரண்டா. சரிப்பா ஆண்டவா மன்னவா
உங்களுடைய குலாச்சாரம் என்பது தெரியாமல் வாய்க்கு வந்தவாறு எல்லாம் என்ன பேசிட்டேன். என் வீட்டுக்காரா என்னன்னோ சொல்லிட்டேன். அதனால நான் செஞ்ச தவறெல்லாம் மன்னித்து மேல